கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதன் தான். என்னை யாருக்கு தெரியும்? என் குடும்பமும் மிக மிக சிறியது. இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் என்று நினைத்து எப்போதாவது நீங்கள் மனச்சோர்வு அடைந்து அமர்ந்தது உண்டா? அப்படி என்றால் தேவன் என்று உங்களுக்கு இன்றைய வேத தியானப்பது அளிக்கும் வாக்குறுதி இதுவே: நான் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஆம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமிடம் இந்த வார்த்தைகளை சொன்னார். அக்காலத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, மேலும் அவர் வயது முதிர்ந்தவராகவும் இருந்தார். ஆயினும் தேவன் உரைத்த அந்த வார்த்தை இன்று நிறைவேறி உள்ளது. அதே தேவன் இன்று உங்களிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன என்பதை இன்றைய வேத தியான பதிவில் நாம் தியானிப்போம். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வசனம் நமக்கு 3 முக்கிய காரியங்களை நமக்கு விளக்குகின்றன. முதலாவது, வெறுமையிலிருந்து உருவாக்கும் தேவன். தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்த போது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு பிள்ளைகளே இல்லை. மனித கண்ணோட்டத்தில் ஒரு வாரிசு கூட இல்லாத மனிதனால் எப்படி ஒரு தேசத்தை உருவாக்க முடியும்? ஆனால் நம்முடைய தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறார். இன்று உங்களுக்கு வேலை இல்லையா? வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் எதிர்காலம் முற்றிலும் இருண்டதாக கூட தோன்றலாம். ஆயினும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க புறப்படும் போது உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை அவர் பார்ப்பதில்லை. உங்களிடம் அவருடைய வார்த்தை இருக்கிறதா, அவருடைய விசுவாசம் இருக்கிறதா என்பதை மட்டுமே அவர் பார்க்கிறார். அவர் உங்கள் வெறுமையை மகத்துவமாக மாற்றுகிறார். ஆமென். இரண்டாவதாக, கீழ்ப்படிதலே ஆசீர்வாதத்தின் சாவி. இந்த ஆசீர்வாதம் எந்த விலையும் கொடுக்காமல் கிடைக்கவில்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் ஜனங்களை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கூறினார். தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார். தேவன் நம் வாழ்வின் மகத்தான காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவருக்கு பிடிக்காத சில பழைய வழிகள், பாவத்துக்குரிய சூழல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை நாம் கைவிட வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். நீங்கள் காட்டும் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் செயல்கள் கூட உங்கள் முழு வம்சத்தையும் ஒரு பெரிய தேசமாக மாற்றி அமைக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். மூன்றாவதாக, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் உங்களை ஒரு பெரிய ஜாதியாக்க ஏன் ஆக்க வேண்டும்? ஏன் அவர் உங்களை உயர்த்த வேண்டும்? அதே வசனத்தின் இறுதியில் தேவன் கூறுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் நம்மை நம்முடைய சொந்த நலனுக்காக மட்டும் முன்னோக்கி வழிநடத்துவதில்லை, மாறாக நம் மூலமாக மற்றவர்கள் உதவி பெறவும் இயேசுவின் அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் அவர் விரும்புகிறார். தேவன் உங்களை உயர்த்தும் போது உங்கள் குடும்பம், உங்கள் திருச்சபை மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக திகழ்வீர்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் தேவன் மாறாதவர். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் தற்போதைய சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போவாதீர்கள். தேவன் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறார். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவன், இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமுக்கு நீர் அளித்த வாக்குறுதியான நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்பது அவர்கள் வாழ்விலும் நிறைவேற்றும் ஐயா. வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளை மாறட்டும், வறுமை நீங்கட்டும், அவர்கள் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் சுற்றி உள்ளவர்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக திகழ செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.